ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 2 மாதமாக 10 ரூபா காயினை சேர்த்துட்ருக்கேன். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு உண்டியல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் எப்போவுமே மாதம் உண்டியல் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பணத்தை எடுத்துருவேன். 30 நாளைக்கு ஒன்ஸ் நான் உண்டியலில் இருக்க பணத்தை எடுத்துருவேன். அதை வச்சு தான் நான் வேறு செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். செலவுங்கிறத விட அதை ஒரு சேமிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆர்டி கட்டுறதுக்காகவும் நகைச்சீட்டு கட்டுறதுக்காகவும் தான் இதில் இருக்க பணத்தை எடுப்பேன். இதில் இருக்க பணம் மட்டுமே பத்தாது சீட்டு கட்டுறதுக்கு. கூட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் கட்ட முடியும். இது போக நான் 20 ரூபா நோட்டாக தனியாக சேர்த்து வச்சுட்ருக்கேன். நான் அதையும் மந்த்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து 2யும் சேர்த்து தான் நான் கட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். என்னால் மொத்தமாக பணம் சேர்த்து நகை வாங்க முடியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி அதை மாதம் கட்டி சீட்டு மூலமாக நகை வாங்கிட்டுருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் ஆர்டி கட்டிகிட்ருக்கேன். அது கூட இந்த மாதிரி நான் மாதம் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்லேருந்து தான் ஆர்டி கட்டிகிட்ருக்கேன். கூட பத்தாததுக்கு வேறு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கட்டிகிட்ருக்கேன். எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஆர்டி இருக்குது, அதை வச்சு ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்படி சேர்க்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு ரொம்ப நாள் சேமிப்பு பற்றியெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல அவ்வளோவா. என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டோட அம்மா அவங்க தான் வந்துட்டு அவங்க எப்படியெல்லாம் சேமிக்கிறேன், அவங்க எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு நகை அவங்க பொண்ணுக்கு வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், என்ன மாதிரியே நீங்களும் ஆர்டியெல்லாம் போடுங்க அப்படின்னு அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுனால தான் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இன்னும் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா, அவங்களுக்கு வெட்டிங் டே வரப்போ இல்லை பசங்களுக்கு பர்த்டே வரப்போலாம் வந்துட்டு அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. அந்த டேட்டில் அந்த இன்சூரன்ஸ் கட்டுறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க சேவிங்ஸுக்கு தான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் இப்போதைக்கு அது முடியல. நகைச்சீட்டு போட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்டுறதுக்கு. ஆனால் போக போக பழகிரும் உங்களுக்கு. லாஸ்ட்டு முடியறதுக்கு 2 மாதம் முன்னாடியெல்லாம் வந்துட்டு இன்னும் அவ்வளோதான், இன்னும் 1 மாதம் தான், இன்னும் 2 மாதம் தான் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நகையை வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு உத்வேகம் வரும். அடுத்து இன்னொரு சீட்டு போட்டு வேறு ஒரு நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். நகைச்சீட்டு கட்டிகிட்டு இருக்குல்ல, ஏன் போட்டோம், இனியெல்லாம் போட வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். ஆனால் அந்த நகையை வாங்கினதுக்கப்புறம் எப்படியாவது கஷ்டப்பட்டு மறுபடியும் பணத்தை சேர்த்து இன்னொரு சீட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும். மொத்தமாக பணம் கொடுத்து நகை வாங்க முடியாது அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நகைச்சீட்டு மாதிரி கட்டி நகை வாங்க முடியும் உங்களால். சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து இப்போலாம் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது. நான் போட்ட நகைச்சீட்டு வந்துட்டு இந்த மந்தோட முடியுது. நெக்ஸ்ட் வீக் போய் தான் நான் என்ன நகை வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன நகை வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 30 நாளில் நீங்கள் எவ்வளோ பணம் சேர்க்குறீங்களோ அதை உங்களால் ஆர்டி கட்ட முடியும், எல்லா மாதமும் என்னால் இதே அமௌண்ட்டு சேர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா நகைச்சீட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஒரு நகைச்சீட்டு போடுங்க. இல்லை நான் ரொம்ப நாள் சேவிங்ஸ் பண்ணுறேன், நான் ஒரு வருஷம்லாம் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அதை ஃபிக்ஸடில் போடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மட்டும்தான் உங்கள் பணம் வளரும். நீங்கள் வீட்டிலே வச்சுட்ருந்தீங்கன்னா உங்கள் பணம் வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோதான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறப்போ யாராவது ஒருத்தருக்காவது நாமளும் பணம் சேர்க்கணும், சேர்த்து நகை வாங்கலாம், இல்லை ஆர்டி எஃப்டி ஏதோ ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.